ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் இருக்கின்ற இடத்திலேயே ஆண்டுடைய பிரசன்னத்தை நாம் நாடுவோம். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி துதிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், நம்முடைய இல்லத்திலே நாம் அவரை ஒன்று கூடி துதிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் அந்த இடத்தை நிரப்ப ஆண்டவர் வல்லவராக இருக்கின்றார். தந்தை, மைந்தன், தூயாவின் நாமத்தினாலே நாம் ஆராதனை ஆரம்பிப்போம். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கின்ற ஜீவனுள்ள நல்ல தேவனே, கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, கடந்த வாரம் முழுதுமாக நீர் எங்களை கண்மணி போல காத்து வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய நாளிலே கர்த்தாவே, உமது பாதப்படியிலே நாங்கள் வந்திருக்கின்றோம். நீர்தாமே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதித்து பாடவும் உடைய வசனங்களை தியானிக்கவும் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் இல்லத்திலே கர்த்தாவே உம்மை துதிக்கின்ற வேளையிலே ஆண்டவரே, எங்கள் வீட்டை நீர் ஒரு பெத்தேலாக நீர் மாற்றும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கின்ற அனைத்து பிரார்த்தனைகளும் கர்த்தாவே நீர் செவி சாய்த்து அதன்படி நீர் எங்களுக்கு வழங்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். எங்கள் விண்ணப்பங்களை கர்த்தாவே உமது கரத்திலே நாங்கள் கொடுக்கின்றோம். இப்பொழுதும் கர்த்தாவே, எங்கள் ஆராதனை நீங்கள் துவக்கம் முதல் முடிவதும் வரை நீர்தாமே பொறுப்பெடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கின்ற பொழுது கர்த்தாவே எங்களை தாழ்த்தி ஆண்டவரே எங்கள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க நீர்தாமே எங்களுக்கு ஏவலும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். தொடர்ந்து கர்த்தாவே இந்த ஆராதனை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர்தாமே வழிநடத்தி எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். எல்லா துதிகன மகிமைக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பாமாலிலே 24வது பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். பாமாலிலே 24வது பாடல், மா மாட்சி கர்த்தரே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம்.
இரண்டாம் ஆராதனை முறைமை பின்பற்றுவோம். பக்கம் 76. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கின்றார். அவரை தொழுது கொள்கின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். பக்கம் 79. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். திரியே கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் இது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் சோதரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாபமுடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவில் அருண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவரிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம். நமக்குள் உண்மையில்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கரும் நீதியுமுள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனுக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. உமது கூலிக்காரனில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கின்றது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரர் நமக்கிராமல் எல்லாத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரர் நமக்கு இருக்கின்றார். நாம் ஒழுங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்முடைய பாவங்களை ஆண்டவருக்கு அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மோடு அறிக்கையிடுவோம். சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள செய்த வாக்குத்தத்தங்களின்படி நிர்பாகியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். பாவமன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவனத்தையும் நம்ம கட்டளையிட்டர்லி வாழ்க்கையை சீர்ப்பதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 8 முடிய. Isaiah chapter 6 verses from 1 to 8. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது.
சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். பின்பு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. மறுபடியுமாக ஆண்டுடைய நாம மகிமைக்காக கன்வென்ஷன் பாடலிலே 23ஆம் பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். 23வது பாடல், தொழுகின்றோம் எங்கள் பிதாவே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். समस्त सभाये सिरासे नमस्कार
அடியவளின் அஸ்திபாரம் அறிவு கேட்டாத விசாரம் அடியவளின் அஸ்திபாரம் அறிவு கேட்டாத விசாரம் கூடி வந்த எம்மலங்காரம் கோடி கோடியாய் சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் உண்மையுடனே. நிருப பாடம் வாசிக்க கேட்போம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 13 தொடங்கி 17 முடிய. 2 Thessalonians chapter 2 verses from 13 to 17. The second reading is taken from the second book of Thessalonians, chapter 2, verses beginning from 13 to 17. 2 Thessalonians, chapter 2, 13 to 17. I repeat, 2 Thessalonians, chapter 2, verses beginning from 13 to 17. But we ought always to thank God for you, brothers loved by the Lord, because from the beginning God chose you to be saved through the sanctifying work of the Spirit and through belief in the truth. He called you to this through our gospel, that you might share in the glory of our Lord Jesus Christ. So then, brothers, stand firm and hold to the teachings we passed on to you, whether by word of mouth or by letter. May our Lord Jesus Christ himself and God our Father, who loved us and by his grace give us eternal encouragement and good hope. Encourage your hearts and strengthen you in every good deed and word. This is the word of God. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சுவிசேஷ வேத பாடம் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 தொடங்கி 26 முடிய. John chapter 4 verses from 15 to 26. மூன்றாம் வேத பாடம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 26 முடிய. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 26 முடிய. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கு மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருக்கிறார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள்.
அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மறுபடியுமாக கீர்த்தனையிலே 18வது பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். கீர்த்தனையிலே 18ஆம் பாடல், சர்வ வலிமை கிருபைகள் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம்.
இந்த நாளிலே ஆண்டவருடைய செய்தியை நம்முடைய தலைமை போதகர் ரெவரண்ட் கிறிஸ்டின் ஞானதாசன் அவர்கள் ஆண்டவருடைய செய்தியை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் வாழ்த்துகின்றேன். குறிப்பாக இன்றைய நாளிலும் இவ்வழிபாட்டிலே ஆண்டவரின் வார்த்தைகளோடு உங்களை இணைந்து கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றேன். ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நம்முடைய திருச்சபையிலே நோயினாலே பாதிக்கப்பட்டு அநேகர் தங்களுடைய வாழ்வினை இழந்திருக்கிறார்கள். அநேகர் தங்களுடைய உறவுகளை இழந்திருக்கிறார்கள். மனம் வருந்தக்கூடிய செய்தி. இப்படிப்பட்ட சூழலிலே ஆயர்களாக குடும்பங்களை சந்திக்க முடியாத ஒரு சூழலும், ஆகையால் அந்த உறவுகளை இழந்திருக்கக்கூடிய குடும்பத்தாருக்கு ஆயர்களாக நாங்கள் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கண்டிப்பாக சூழல் மாற்றம் பெறும் பொழுது ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்தித்து ஒவ்வொரு குடும்பத்தின் அந்த சூழலிலே நாங்களும் பங்கு பெறுவோம் என்று உறுதி செய்கின்றோம். சற்று நேரம் அமைதியாக இருந்து அவர்களின் வாழ்விற்கெல்லாம் நாம் நன்றி செலுத்துவோம். அன்பின் ஆண்டவரே, அனைத்து வாழ்விற்கும் காரணரே, இவ்வேளையிலும் வாழ்வின் மீதும் உயிர்த்தெழுதலின் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். குறிப்பாக கிறிஸ்து அரசர் திருச்சபையிலே சில அன்பான குடும்பத்தாரை நாங்கள் இழந்திருக்கின்றோம். அந்த உறவுகளை இழந்திருக்கக்கூடிய குடும்பங்களோடு இணைந்து நாங்கள் அவர்களின் வாழ்விற்காக நன்றி படைத்து அந்த வாழ்வை இழந்த துன்பத்தோடு உம்மை நோக்கி பார்க்கவும், உம்மிடமிருந்து உயிர்த்தெழுதலின் ஆற்றலை நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளவும் நீர் கொடுத்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து இவ்வேளையிலும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். அவ்வார்த்தைகளில் அடங்கியிருக்கக்கூடிய வாழ்வுக்குரிய உண்மைகளை நாங்கள் யாவரும் இணைந்து புரிந்து கொள்ள நீர் உம்முடைய அருளை எங்களுக்கு ஈந்தருள வேண்டுமாறு ஆண்டவர் இயேசுவின் வழியே வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இன்றைய நாளிலும் தென்னிந்திய திருச்சபையின் குடும்பமாக நாம் அனைவரும் சிந்திப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ஆவியோடும் உண்மையோடும் கடவுளை வழிபடுதல். Worship the Lord in spirit and truth. வழிபாடு என்பது ஒவ்வொரு சமயத்தாருக்கும் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. கடவுளை நம்பக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதிலே எவ்விதமான ஐயமும் இல்லை. அப்போ வழிபாடு என்பது ஒவ்வொருவரின் வாழ்விற்கும் முக்கியமான ஒன்றாகவும் ஒவ்வொரு வாழ்விற்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த வழிபாடு நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். குறிப்பாக வழிபாடு என்பது தலங்களை மையப்படுத்தக்கூடியதா, அல்லது வழிபாடு மனிதர்களை மையப்படுத்தக்கூடியதா, அந்த வழிபாடு கடவுளை மையப்படுத்தக்கூடியதா, அல்லது வழிபாடு இவை அனைத்தையும் இணைந்து அவைகளின் செய்திகளை மையப்படுத்தக்கூடியதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும்.
Is worship focusing on the place? Or is worship related to the person? Or is worship related to God? Or is it related to all these three things together? திருமறையை பொறுத்தமட்டிலும் இஸ்ரேல் மக்களின் வாழ்வின் வரலாற்றிலே அடிமைத்தன சூழலிலிருந்து வழிபாடை பார்க்கக்கூடிய ஒரு உண்மை. அடிமைத்தன சூழலிலிருந்து விடுதலை பெற்று வழிபடுவதற்கான கட்டளையை பெற்ற ஒரு சூழல். அது மாத்திரமல்லாமல் ஒடுக்குமுறையின் சூழல்களிலே வழிபடக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த கட்டளையை எதிர்த்து முளைத்த ஒன்றுதான் வழிபாடின் வரலாறாக இருக்கிறது திருமறை பொறுத்த மட்டிலும். Worship according to scripture emerges as a result of civil disobedience in exile. அப்ப அந்த வழிபாடு என்பது முழுமையாக விடுதலையை மையப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகையால் தான் மோசே பாரோவிடம் சென்று என் மக்களை விடுவியும், அவர்கள் என் கடவுளை வழிபட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். அப்போ வழிபாடும் விடுதலையும் இணைந்த ஒன்றாக இருக்கிறது. அவனவே நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியை சற்று எடுத்து பார்க்கும் பொழுது எங்கும் வழிபடக்கூடிய சூழல் வருகிறது, வந்தும் ஆயிற்று என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். ஒருவேளை கொரோனா நோயின் காலகட்டத்திலே வழிபாடு தலங்களிலேதான் வழிபாடு நடைபெறும் என்ற கூற்று முறியடிக்கப்பட்டு இல்லங்களிலிருந்தும் வழிபாடுகள் நடைபெறுகிறது, எங்கும் வழிபாடு நடைபெறக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. So worship is everywhere in this context of corona. It is not only the place where we worship becomes important, but the context that we worship is also becoming important. அப்போ நாம் எங்கே வழிபடுகின்றோம் என்கின்ற கருத்தியலை தாண்டி எப்படிப்பட்ட சூழல்களிலே வழிபாடுகள் தோன்றுகிறது, எங்கெங்கே இந்த வழிபாடுகள் தோன்றுகிறது என்பதை அது வலியுறுத்துகிறது. ஆகையால் இந்த காலகட்டத்திலே நாம் வழிபாடு தலத்திலிருந்து மாத்திரமே வழிபாடு புறப்படும் என்பதை விட்டுவிட்டு இல்லங்களிலிருந்தும் வழிபாடுகள் புறப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு 2 முக்கியமான வார்த்தைகளை கொண்டு வருகிறது. ஆவியோடும் உண்மையோடும், with spirit and truth. ஆவியும் உண்மையும் இரண்டும் வேறு வேறாக பார்ப்பதை காட்டிலும் ஆவியும் உண்மையும் தொடர்புடையவைகள் என்பதை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். Spirit and truth are not two different entities, but spirit and truth are always relational. எங்கே ஆவி இருக்கிறதோ அங்கே உண்மை இருக்கிறது, எங்கே உண்மை இருக்கிறதோ அங்கே ஆவியானவர் இருக்கிறார். Wherever we find truth, there we experience the Spirit. Wherever we experience Spirit, there we witness the truth. அப்போ இரண்டும் இணைந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ ஆவியும் உண்மையும் வாழ்வை மையப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக இயேசு கிறிஸ்து சீடர்களை விட்டு போகக்கூடிய அந்த சூழலிலே ஆற்றல் இழந்தவர்களாக, துக்கத்தில் மூழ்கினவர்களாக சீடர்கள் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி, ஒரு ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று. அப்போ அந்த ஆவியானவரின் செயல்பாடே
வாழ்வின் நம்பிக்கை இழந்து ஆற்றல் இழந்து துக்கத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய சீடர்களை மீண்டும் ஆற்றல் படுத்தக்கூடிய ஒரு செயலை கொண்டதாக இருக்கிறது. மறுபுறத்திலே உண்மைக்கு எதிராக அல்லது உண்மையை நிலைநாட்டுவதற்காக போராடின போராட்டத்தில் இயேசு கிறிஸ்து மாண்டு போனார். ஆகையால் ஆற்றல் மீண்டும் அந்த உண்மையை அறிவிப்பதற்கான ஒரு ஆற்றல் என்பதை அங்கே இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு வலியுறுத்துகிறார். The death of Jesus is the result of proclaiming truth in the context of truthlessness. It is in such context Jesus commends the Spirit on the disciples and empowers them to carry on the mission of truthfulness. அப்போ இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு அந்த ஆவியானவரை ஈவாக கொடுக்கக்கூடிய சூழல், அவர்கள் ஆற்றல் இழந்து நம்பிக்கை இழந்து துன்பத்திலே சூழ்ந்திருக்கக்கூடிய வேளையிலே அவர்கள் இந்த ஆவியானவரை ஒரு ஈவாக பெற்றுக்கொண்டு எழுந்து மறுபடியும் இயேசுவின் உண்மையின் திருப்பணிகளை செய்கிறார்கள். அப்போ முதலாவது வழிபாடு என்பது விடுதலையை மையப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டாவது, ஆவியானவரும் உண்மையும் இந்த வழிபாட்டின் மிக முக்கியமான கூறுபாடுகளாக இருக்கின்றன. அப்போ இந்த ஆவியும் உண்மையும் வழிபாடின் முக்கிய கூறுபாடுகளாக இருக்கும் பொழுது இந்த இரண்டும் அந்த வாழ்வின் வெளிப்பாடுகளை மையப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றன. இந்த பின்னணியத்தினோடு நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதிகளை சற்று பார்க்க வேண்டும். முதலாவது நாம் படிக்க கேட்ட ஏசாயா இறைவாக்கினர் 6ஆம் அதிகாரத்திலே ஏசாயாவின் அழைப்பு இருக்கிறது. ஆனால் அந்த அழைப்பிலே ஏசாயா கடவுளை அனுபவிக்கக்கூடியவராக இருக்கின்றார். அப்போ வழிபாடு என்பது உண்மைக்கும் ஆற்றல் மிக்க ஆவிக்கும் வித்திட்ட கடவுளை அனுபவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. Worship is to experience the God of Spirit and truth. வழிபாடிலே பங்கு பெறக்கூடிய நாம் அனைவரும் அந்த அனுபவத்தை அனுபவிக்கின்றோமா என்கின்ற கேள்வியை நாம் சற்று எழுப்பி பார்க்க வேண்டும். What do we experience when we participate in worship? கடவுளை நாம் அனுபவிக்கின்றோமா? அந்த கடவுளின் வெளிப்பாட்டினை நாம் அனுபவிக்கின்றோமா? அந்த கடவுளின் விடுதலையை நாம் அனுபவிக்கின்றோமா என்ற கேள்வியை எழுப்பி பார்க்க வேண்டும். Do we experience the revelation of God in our worship? Do we experience the redemption of God in our worship? Is the question that we have to raise while we participate in worship. அப்போ ஏசாயா அந்த வழிபாட்டு தலத்திலே அனுபவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காட்சி, தனக்குள்ளாக இருக்கக்கூடிய உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய காட்சியாக இருக்கிறது. ஏசாயா அங்கே யாரை நான் அனுப்புவேன் என்று கடவுளின் அந்த குரல்களை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ கடவுளின் குரல்களை நாம் அனுபவிக்கக்கூடியதுதான் வழிபாடின் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. We should experience the voice of the Lord while we participate in worship.
only when we experience the deep down voice of the Lord, we will be able to respond to that voice. அப்போ யாரை நான் அனுப்புவேன் என்று கடவுள் எழுப்பக்கூடிய அந்த குரல் எதற்கு என்பதை நாம் சற்று எழுப்பி பார்க்க வேண்டும். ஏன் கடவுள் யாரை நான் அனுப்புவேன் என்று கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்? எங்கே அனுப்புவதற்காக கடவுள் இந்த குரலை எழுப்புகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, சிறையிருப்பிலே வாழ்வின் விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை விடுவிப்பதற்காக நான் யாரை அனுப்புவேன் என்கின்ற குரல் அங்கே கடவுளின் குரலாக இருக்கிறது. வாழும் சூழலிலே துன்பத்திலும் துயரத்திலும் மூழ்கி இருக்கக்கூடிய மக்களை அந்த சூழலிலிருந்து விடுதலை செய்வதற்காக யாரை நான் அனுப்புவேன் என்கின்ற குரல் கடவுளின் குரலாக இருக்கிறது. அப்போ வழிபாட்டிலே நாம் பங்கு பெறும் பொழுது யாரை நான் அனுப்புவேன் என்கின்ற கடவுளின் குரல்கள் நம்முடைய காதுகளுக்கு கேட்க வேண்டும். While we participate in the worship, we should experience this minute voice of the Lord, where God is yearning for the people to reach out in the context of oppression. அப்போ கடவுள் யாரை நான் அனுப்புவேன் என்று எழுப்பக்கூடிய அந்த குரல்களை வழிபாடு தலங்களிலே நாம் கேட்கும் பொழுது அங்கே நாம் அந்த கடவுளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பது உண்மையாகும். அப்போ கடவுளின் குரல்களின் ஊடாக மக்களின் பாடுகளையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. It is in this voice of the Lord we experience the suffering of the people. அப்போ யாரை நான் அனுப்புவேன் என்பது யார் எங்களை மீட்க வருவார்கள் என்கின்ற குரலின் மறுமொழியாக இருக்கிறது. பல்வேறு சூழல்களிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் எங்களை விடுவிப்பதற்காக யார் வருவார்கள் என்று எழுப்பக்கூடிய அந்த கேள்வி கடவுளை யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. The questions raised by the suffering humanity, who will redeem us, forces the Lord to raise a voice of whom shall I send. அப்போ அந்த கடவுளின் குரலிலே மக்களின் அனுபவத்தையும் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. So it is not only experiencing the voice of the Lord, it is also experiencing the suffering of people. அப்போ வழிபாடு தலத்திலே நாம் வந்து அமரும் பொழுது வெறும் கடவுளின் குரலை மாத்திரம் நாங்கள் கேட்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நாம் அமருவோம் என்றால் அது கண்டிப்பாக கேட்க முடியாது. காரணம், கடவுளின் குரல் என்பது மக்களின் அனுபவம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ கடவுளின் குரலும் மக்களின் பாடு நிறைந்த அனுபவம் பிரித்து பார்க்க முடியாத ஒன்று. அந்த ஆவியும் உண்மையும் நம்மை அதை அனுபவிக்க செய்ய வேண்டும். The Spirit and the truth will encourage us to experience the relational aspect of God's voice and people's suffering. அப்போ ஏசாயா அந்த இடத்திலே நான் இருக்கின்றேன், என்னை அனுப்புங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வழிபாடு நம்மிலே பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும். Isaiah was not only listening to this voice, but Isaiah responds to this voice. He is responding to the voice of the Lord. அப்போ வழிபாடுக்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் வெறும் கடவுளின் குரல்களையும் கடவுளின் வார்த்தைகளை நாங்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக வருவதை காட்டிலும் கடவுளின் குரல்களும் கடவுளின் வார்த்தைகளும் நம்மை செயல்பாடுள்ளவர்களாக மாற்றும், நாம் மறுமொழி செய்யக்கூடியவர்களாக மாற்றும் என்கின்ற விசுவாசத்தோடு வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். So we participate in worship not only to listen to the voice of God and the voices of the people, but to respond to these voices.
இப்போ முதலாவது ஆவியோடும் உண்மையோடும் வழிபாடிலே பங்கு பெறுவது என்பது இந்த ஆவியோடும் உண்மையோடும் நாம் மறுமொழி செய்ய வேண்டும் என்பதை மையப்படுத்துகிறது. So we experience the voice of the Lord and the voice of the suffering humanity in worship, and we respond to these voices. இரண்டாவதாக நாம் படிக்க கேட்ட நிருப பகுதியிலே நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை ஆசிரியர் அங்கே வலியுறுத்துகிறார். We should stand firm, and it is the spirit and the truth which will help us to stand firm. ஆவியும் உண்மையும் நாம் நிலைத்திருப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார்கள். வழிபாடு தலங்கள் இறை தகவுகளிலே நிலைத்து நிற்க செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கின்றன. வழிபாடு நம்மை நம்முடைய விசுவாசத்திலே நிலைத்து நிற்பதற்கான ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So worship is something which encourages the faith, where we stand firm in the spirit and truth. பல்வேறு சூழல்கள் நம்மை அதிகமாக பாதிக்கும் பொழுது, பல்வேறு சூழல்கள் நம்மை அதிகமாக தாக்கும் பொழுது, நாம் அந்த விசுவாசத்திலிருந்து தளர்ந்து போகக்கூடியவர்களாக இருப்போம். ஒருவேளை இந்த கொரோனா நோயின் சூழலிலே பல்வேறு நேரங்களிலே நாம் நம்முடைய விசுவாசத்திலிருந்து தளர்ந்து போகக்கூடியவர்களாக நாம் இருந்திருப்போம். We might have said that I don't want to be part of this worship. I will not be participating in this worship because I have lost the most beloved in my family. My faith has not reaped any fruit, and thus I will not be part of this worship. இப்படிப்பட்ட அனுபவங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் எழும்பியிருக்கும். ஆனால் வழிபாடுகள் நம்மை இப்படி தளர்ந்து போவதற்கும் அந்த தளர்ந்து போன சூழலிலே எழுந்து நிற்பதற்கும் உதவியாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் அந்த வழிபாடு. அப்போ வழிபாடு என்பதும் வழிபடக்கூடியவர்கள் எல்லாம் எப்பொழுதுமே நிலைத்து நிற்பார்கள் என்பது அர்த்தமல்ல. வழிபாடு வாழ்வின் யதார்த்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று. வாழ்வின் யதார்த்தத்திலே வீழ்ந்து போகக்கூடிய சூழலும் உண்டு, எழுந்து நிற்கக்கூடிய சூழலும் உண்டு. So worship will always encourage us to fall and also stand. அப்போ வழிபாடும் வழிபடக்கூடியவர்களும் விழுந்து போக மாட்டார்கள் என்பது உண்மை அல்ல. வழிபடக்கூடியவர்கள் தான் விழுந்து போவார்கள். வழிபாடு தான் அவர்களை மீண்டும் எழுந்து நிற்க செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய வாழ்வின் பயணத்திலே அநேக முறை விழுந்து விழுந்து எழுந்து நின்றார். அப்போ உண்மையை இன்றைக்கு மழுங்கடிக்கக்கூடிய பொய்கள் அதிகமாக உலகத்தில் இருக்கிறது. அப்போ இந்த பொய்கள் உண்மையை அடிக்கடி விழச் செய்யும். ஆனால் உண்மை எப்பொழுதும் எழுந்து எழுந்து போராட்டம் செய்து கொண்டே இருக்கும். அது எழுந்து நின்று போராட்டம் செய்வதற்கு ஆற்றல் கொடுப்பதே அந்த ஆவியானவர் தான். அப்போ நிருப பகுதியிலே வழிபாடு என்பது அனுபவத்தை மாத்திரம் மையப்படுத்தக்கூடியதல்ல, அந்த வழிபாடு ஆற்றலை மையப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது. It is not only experience that we gain in worship, it is also encouragement that we gain in this worship. அப்போ இரண்டாவது, வழிபாடு நம்மை ஆற்றல் படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எப்படிப்பட்ட சூழலிலிருந்து வீழ்ந்து போன அனுபவத்திலிருந்து எழுந்து நிற்க செய்யக்கூடிய ஒன்றாக வழிபாடு இருக்கிறது. So firstly, worship invites us to experience the voice of the Lord and respond to this voice of the Lord.
Secondly, worship encourages us to rise and stand firm in truth. மூன்றாவதாக நாம் படிக்க கேட்ட யோவான் நற்செய்தி பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் நடைபெறக்கூடிய உரையாடல் ஆழமான இறையியல் சிந்தைகளை கொண்ட உரையாடலாக இருக்கிறது. அங்கே வழிபாடை குறித்து உரையாடல் நடைபெறுகிறது. அந்த வழிபாடு இடத்திற்கு மையப்படுத்தின வழிபாடாக இருந்தது என்பதை அந்த சமாரிய பெண் ஓங்கி இயேசுவிடம் கூறுகின்றார். நாங்கள் எல்லாம் வழிபட்டு கொண்டிருந்த இடத்தை எல்லாம் நீங்கள் இப்பொழுது எங்களுக்கு கொடுக்காமல் நாங்கள் அங்கே வழிபட முடியாமல் மாற்றிவிட்டீர்கள் என்பதை உண்மையை அங்கே எடுத்துரைக்கிறார். அந்த பெண்ணின் உண்மையான உரையாடலை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு, உண்மைதான், உங்களை வழிபட விடாமல் வைத்தார்கள், ஆனால் இப்பொழுது நீங்கள் எங்கும் வழிபடக்கூடிய சூழல் வந்துவிட்டது. They did not allow you to worship in this particular place. It's true, but the time has come that you can worship anywhere and everywhere. அப்போ எங்கும் வழிபடக்கூடிய சூழல் வந்துவிட்டது என்பதை இயேசு கிறிஸ்து அங்கே வலியுறுத்தக்கூடியவராக இருக்கின்றார். அடுத்தது, அந்த சமாரிய பெண்ணுக்கும் இயேசுவுக்கும் நடைபெறக்கூடிய உரையாடலை பல்வேறு நேரங்களிலே நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த பகுதியை பல்வேறு சூழல்களிலே வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம். குறிப்பாக லேவியராகமத்தின் சட்டத்தின்படி ஒரு பெண்ணின் கணவன் இறந்துவிட்டால் அந்த கணவனின் சகோதரன் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். அப்போ இயேசு கிறிஸ்து ஒருவேளை அந்த பின்னணியத்திலிருந்து இந்த கதையை நாம் பார்க்கும் பொழுது, உனக்கு 5 கணவன்மார்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வதை இந்த பின்னணியத்திலே புரிந்து கொள்ளலாம். அப்போ ஒருவர் இன்னொரு கணவன் மரித்தபோது இன்னொருவர் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பும் பொழுது அந்த பெண் கண்டிப்பாக இறைத்தன்மைகள் பெற்றவளாகத்தான் இருக்க வேண்டும். ஆகையால் தான் இன்னொருவர் அந்த திருமணத்தை செய்து கொள்ளலாம் விரும்புவார்கள். அல்லது அனைவரும் சட்டத்திற்கு உட்பட்டவர்களாக இருந்து அந்த சட்டத்திற்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி லேவியராகமத்தின் சட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். அப்போ ஒரு புறத்திலே சட்டத்துக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்திருக்கலாம், இன்னொரு புறத்திலே இந்த பெண் நீதிக்கும் நேர்மைக்கும் எடுத்துக்காட்டாக இருந்திருக்கலாம். ஆகையால் தான் ஒவ்வொருவரும் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். இது இந்த திருமணம் என்கின்ற பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது, மறுபுறத்திலே திருமறையிலே இஸ்ரேல் மக்களுக்கும் யாவேக்கும் கணவன் மனைவி என்கின்ற ஒரு உருவகத்தை கொண்டு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வரலாறு இருக்கிறது. Firstly, if at all we try to understand the dialogue between Jesus and the Samaritan woman based on the law of Leviticus, it speaks about the marital law of a husband and wife. Secondly, if at all we try to understand the covenant between Yahweh and Israel, Yahweh as the groom and Israel as the bride, the story is different. அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து சமாரியரை சற்று யோசித்து பார்க்கும் பொழுது, சமாரியர் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள், ஆனால் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள். அப்போ கலப்பு திருமணம் செய்து கொள்ளும் பொழுது சட்டத்திலிருந்து விலகினவர் என்பதை உருவகமாக காண்பிக்கக்கூடிய ஒரு கதையாகவும் இதை நாம் படித்துக் கொள்ளலாம். Samaritans were those who were believing in the law or the covenant, and Samaritans were those who gave importance to the covenant. However, the intercultural marriage of the Samaritans took them away from the covenant of the Lord. அப்போ இங்கே உனக்கு அநேக கணவன்மார்கள் இருக்கிறார்கள் என்று நாம் சொல்லும் பொழுது, ஒருவேளை கடவுளுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இருந்த திருமண உறவை இங்கே இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறாரா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல்
எபிரேய மொழியிலே ஏல் என்ற வார்த்தையும் பால் என்ற வார்த்தையும் கணவன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய பெண்ணுக்கு மீண்டும் அந்த ஓரிரை கோட்பாடை மையப்படுத்தக்கூடியதாகவும், அந்த ஓரிரை கோட்பாடின் கடவுள் ஆற்றல் மிக்க கடவுளாகவும், உண்மையை வலியுறுத்தக்கூடிய கடவுளாகவும் இருக்கிறார் என்பதை அவர் மீண்டும் பதிவு செய்கிறாரா என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ இங்கே கணவன்மார்களை குறித்து பேசக்கூடியதை காட்டிலும் கடவுள்களை குறித்து பேசக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பல்வேறு நேரங்களிலே நாமும் ஓரிரை கோட்பாடை பல கடவுள்கள் என்று புரிந்து கொள்ளுகின்றோம். ஒவ்வொரு கடவுளை கூட நாம் பல கடவுள்கள் என்று புரிந்து கொள்ளுகின்றோம். ஆனால் ஓரிரை கோட்பாடு என்பது ஒரே கடவுளின் பன்முக தன்மையை வெளிப்படுத்தக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Trinity is the manyness of God, not many gods. அப்போ சமாரிய கூட்டம், சமாரியர்கள் அந்த ஓரிரை கோட்பாடிற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் அந்த ஓரிரை கோட்பாடை விற்று விலகி பல்லிறை கோட்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இயேசு அங்கே வலியுறுத்தி மீண்டும் ஓரிரை கோட்பாடுக்குள்ளாக வாருங்கள் என்பதை அங்கே வலியுறுத்துகிறார். The spirit and the truth will get you back to this God, the God with manyness, from many gods. அப்போ இன்றைக்கு பல கடவுள்கள் நமக்கு இருக்கிறார்கள். பணம் என்கின்ற ஒரு கடவுள் நம்மை மூழ்கி கொண்டிருக்கிறது. இனம் என்கின்ற கடவுள் நம்மை மூழ்கி கொண்டிருக்கிறது. பெருமை என்கின்ற கடவுள் நம்மை மூழ்கி கொண்டிருக்கிறது. பிரிவினை என்கின்ற கடவுள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதிகாரம் என்கின்ற கடவுள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. We have succumbed ourselves to many gods. அப்போ இப்படிப்பட்ட சூழல்களை முறியடிக்கக்கூடியதுதான் ஓரிரை கோட்பாடின் கடவுள். அதுதான் உண்மை என்பதை இயேசு கிறிஸ்து அங்கே வலியுறுத்துகிறார். So we have succumbed ourselves to many gods in this context. God of wealth, God of class, God of caste, God of gender, God of color, so on and so forth. Jesus is reminding us to be redeemed from these gods and renew our relationship with the God of all. ஆகையால்தான் இந்த பெண் மறுபடியும் தன்னுடைய கிராமத்திற்குள் சென்று பல்லிறை கோட்பாடிலே மூழ்கின குடும்பத்தை மீண்டும் ஓரிரை கோட்பாடிற்குள்ளாக கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. She goes back to her village and brings people to Jesus saying, come and see. வந்து பாருங்கள் என்பது யோவானின் ஒரு மிகப்பெரிய இறையல். இயேசு அண்டை சீடர்கள் நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது வந்து பாருங்கள் என்று அவர் சொன்னார். அப்போ இங்கேயும் அந்த பெண் மீண்டுமாக கிராமத்திற்குள்ளாக சென்று அந்த மக்களை அழைத்து வந்து பாருங்கள், நீங்கள் புதுமையை அனுபவிப்பீர்கள் என்னை போலவே என்பதை வலியுறுத்துகிறார். அப்போ இந்த வழிபாடு என்பது நம்மை மீண்டுமாக கடவுளை வெளிப்படுத்த அழைக்கக்கூடிய ஒன்று. It is calling us to express God again, express the newness in God. The newness in God is nothing but the manyness of God. அப்போ வந்து பாருங்கள், நான் கண்டதை நீங்களும் அனுபவிங்கள், நீங்களும் அதை வெளிப்படுத்துங்கள் என்பதாகும். அப்போ வழிபாட்டிலே வந்து பங்கு பெறக்கூடியவர்களின் மிக முக்கியமான நோக்கமே வழிபட்ட கடவுளை வாழ்ந்து காட்டுவது. It is not only we are called to experience God, but also to express this God. So if we feel that we are experiencing God in the worship, it is a command for us to express this God in the society. வழிபாடிலே நாங்கள் ஆவியும் உண்மையும் நிறைந்த கடவுளை அனுபவிக்கிறோம் என்ற ஒரு செய்தி நமக்குள்ளாக இருக்கும் என்றால்,
அந்த கடவுளை நாங்கள் வாழ்ந்து காட்டுகிறோம் என்பதுதான் மிக முக்கியமான நற்செய்தி. அப்போ சமாரிய பெண்ணுக்கும் இயேசுவுக்கும் நடைபெறக்கூடிய உரையாடலிலே வெளிப்படக்கூடிய மிக முக்கியமான நற்செய்தி என்னவென்றால், it is not only to experience God, but it is also to express this God. ஆகையால் அன்பானவர்களே, வழிபாடை எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. வழிபாடு ஆற்றல் மிக்க ஒன்றாக இருக்கிறது. அந்த வழிபாடின் ஆழங்களுக்கு நாம் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது அது நம்மை மீண்டும் வந்து பாருங்கள் என்கின்ற அழைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இன்றைக்கு அனைவரும் மூழ்கி இருக்கக்கூடிய சூழல், மீண்டும் ஆலயத்திற்குள் வந்து பாருங்கள் என்கின்ற அந்த செய்தி எப்போ வெளியாகும் என்று. ஆனால் நாம் மீண்டும் வந்து பார்ப்பதற்கு முன்பதாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய வழிபாடுகளிலே கடவுளை அனுபவிக்கின்றோமா, கடவுளின் குரல்களை அனுபவிக்கின்றோமா என்ற கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும். இந்த வழிபாடுகள் துன்பத்திலே துயரத்திலும் ஆற்றல் இழந்து நிற்கோருக்கு ஆற்றலை கொடுக்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆற்றலிலிருந்து ஆற்றல் பெற்ற நாம் மீண்டும் ஆற்றல் கொடுத்த கடவுளை அறிவித்துக் கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். So while we worship in our homes, we should realize whether we experience the voice of the Lord and the voice of the suffering humanity. It's not only experiencing the voice of the Lord and the voice of the suffering humanity, it is also to encourage the fallen humanity to rise and walk the walk of freedom. And it is not only encourage them, but also to express the love of God and the liberation of God. ஆண்டவர் நாம் அனைவரும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை வழிபட நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட நாம் ஆண்டவருடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். 88ஆம் பக்கத்தில் இருக்கின்ற அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே குமாரனாக நாம் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியிடத்தில் உற்பவித்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசிலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாய தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலத்திலே எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவைகளே. ஆமேன். திருச்சபையின் அறிவிப்புகள். நமது திருச்சபையின் ஓய்வு நாள் பள்ளி கூகுள் மீட் மூலமாக 10 மணிக்கு துவங்கும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். பெற்றோர்கள் சிறு பிள்ளைகளை நீங்கள் உற்சாகப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். ஓய்வு நாள் பள்ளி கூகுள் மீட் வழியாக 10:30 மணிக்கு துவங்கும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பானவர்களே, ஒரு முக்கியமான அறிவிப்பு. குறிப்பாக
21 மற்றும் 24க்கான பரிபாலன குழு தேர்தலின் அறிக்கை மே மாதம் 15ஆம் தேதி துவங்கி ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் வாக்காளர் பட்டியல் ப்ரொவிஷனல் ஓட்டர்ஸ் லிஸ்ட் நம்முடைய திருச்சபையின் அறிவு பலகையிலே போடப்பட்டிருந்தது. கடந்த செவ்வாய்க்கிழமை பரிபாலன குழுவாக சந்தித்து பெயர்களை எல்லாம் பரிசோதித்து மரித்து போனவர்களின் பெயர்கள் அதிலிருந்து எடுக்கப்பட்டு இன்னும் பெயர்கள் சேர்க்க வேண்டும் என்று நிலையிலே பெயர்கள் சேர்க்கப்பட்டு கடைசி வாக்காளர் பட்டியல் உருவாக்கப்பட்டது. அது திருச்சபையின் அறிவு பலகையிலே போடப்பட்டிருக்கிறது. ஆகையால் மேற்கொண்டு எந்த ஒரு மாற்றமும் அந்த பெயர்களின் பட்டியலிலே ஏற்படாது. So the final voters list has been displayed on the church notice board and there will be no more corrections encouraged. தொடர்ந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை முதலாவது தேர்தல் அறிக்கையாகவும் 27ஆம் தேதி 2ஆம் தேர்தலின் அறிக்கையாகவும் 27ஆம் தேதி 28ஆம் தேதி தேர்தலுக்கான பதிவு விண்ணப்பங்கள் கொடுக்கப்படும். Issuing and filing of nomination on 27th and 28th of June from morning 10 a.m. to 11:30 a.m. 29ஆம் தேதி பதிவு செய்யப்பட்ட பெயர்கள் பட்டியல் போடப்படும். 29ஆம் தேதி அதே போடப்பட்ட பெயர்களிலே மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும். 30ஆம் தேதி பதிவு செய்தவர்கள் மீண்டும் தங்களுடைய பதிவை வாபஸ் பெற்றுக்கொள்ளக்கூடிய நாள். 30ஆம் தேதி கடைசி பதிவு செய்தவர்களின் பெயர்கள் போடப்படக்கூடிய நாள். So on 27th and 28th, issuing and filing of nomination forms from morning 10 a.m. to 11:30 a.m. 29th, display of the nominations and scrutiny. 30th, withdrawal, and 30th will be the display of the final voters list. And 4th July will be the pastorate committee elections for Christ the King Church, Jalahalli. Place, Christ the King Church, time 10:30 a.m. to 11:30 p.m. ஆகையால் இதுதான் இத்தேர்தலுக்கான முதலாவது அறிவிப்பு. இந்த தேர்தலுக்கான பட்டியல் திருச்சபையின் அறிவு பலகையிலே போடப்பட்டிருக்கிறது. திருச்சபையார் அதை பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இதற்காக திருச்சபையார் ஜெபித்துக் கொள்ளுமாறும் நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். மிக முக்கியமாக இன்னும் நோயினாலே அநேகர் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்குள்ளாக இருக்கிறார்கள். திருச்சபையின் குடும்பங்களுக்குள்ளும் சிலர் பலவீனமாக இருந்து பலன் பெற்று வருகிறார்கள். தொடர்ந்து திருச்சபையார் இந்த நிலை மாறுவதற்காகவும் அனைவரும் மீண்டும் ஆலயத்திற்குள் பிரவேசித்து கடவுளை வழிபடுவதற்காக ஜெபிக்குமாறு நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஜெபம் செய்வோம். ஜீவன் உள்ள நல்ல தேவனே, ஆண்டவரே, அனைத்து நன்மைகளுக்கும் கிருபைகளுக்கும் நீர்தான் காரணர் என்று நாங்கள் அறிந்து விசுவாசிக்கின்றோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலுமாய் கர்த்தாவை உம்மை துதித்து பாடவும் வசங்களை கேட்கவும் கொடுத்த இந்த பெரிதான ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளை நாங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது கர்த்தாவே, உம்முடைய சிந்தனைகளோடு நாங்கள் ஆரம்பிக்க கொடுத்த இந்த பெரிதான ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வாரம் முழுதுமாக கர்த்தாவே, நீர்தாமே எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம்.
ஆண்டவரே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலுமாய் நீர்தாமே எங்களை பாதுகாத்து ஆண்டவரே நீங்கள் நடத்தி செல்லும்படியாக நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே எங்கள் திருச்சபைக்காக ஜெபிக்கின்றோம். எங்கள் திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தாவே தனித்தனியாக பேராக நீர்தாமே ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே மனுஷனோ முகத்தை பார்க்கின்றார், தேவனோ இருதயத்தை பார்க்கின்றார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களுடைய ஏக்கங்களை வாஞ்சுகளை அறிந்திருக்கின்ற தேவன் கர்த்தாவே அதன்படி நீர் அவங்களுக்கு கொடுக்கும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். நேரத்திலே கர்த்தாவே விசேஷமாக ஆண்டவரே பிறந்த நாளை காணுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். திருமண நாளை காணுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். நீர்தாமே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். கடந்த வருடம் முழுதுமாக கர்த்தாவே நீர் அவளை காத்து வந்த கடவுள் இந்த புதிய வருடத்திலே அவர்கள் கால் வைக்கின்ற பொழுது உமது பலத்தை கொண்டு ஆசீர்வாதத்தை கொண்டு நீர் வழிநடத்தும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே நீர்தாமே அவங்க என்ன கேட்கிறார்கள் கர்த்தாவே அதன்படி நீங்கள் கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே தேவையான ஆசீர்வாதங்கள் பலன் சுகம் ஆண்டவரே சந்தோஷம் சமாதானத்தை நீங்கள் வழங்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அதிவனமாக கர்த்தாவே 10ஆம் தன்று கர்த்தாவே எங்களை விட்டு பிரிந்து சென்ற மிஸ்டர் டேவிட் ராமச்சந்திரன் ஐயாக்காக ஜெபிக்கின்றோம். ஐயாவை இழந்து தவிக்கின்ற மனைவி பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இம்மட்டு காரணமாக கர்த்தாவே ஐயாவோடு கூட இருந்து நீர் அவர்களை காத்து வழிநடத்தி வந்தீர், அதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதுமாக கர்த்தாவே ஐயா அவர்கள் உம்மிடத்திலே இருக்கின்றார்கள், நீர் அவர்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தந்திருக்கின்றீர், அதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே உம்மிடத்திலே இருக்கின்றவர்கள் கர்த்தாவை உம்மை நம்பி விசுவாசிக்கின்றவர்கள் கர்த்தாவை மரித்தாலும் பிழைப்பார்கள் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் இருக்கின்றோம். இதே விசுவாசத்திலே கர்த்தாவை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேரூன்றி வாழ நீர்தாமை கிருபை செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஐயாவை இழந்து தவிக்கின்ற மனைவி பிள்ளைகள் மற்றும் மர்ம பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். நீர்தாமே அந்த குடும்பத்திற்கு ஏற்ற ஆறுதலையும் தேர்தலையும் நீங்கள் வழங்கும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே சந்தோஷம் சமாதானத்தாலே கர்த்தாவை நீங்கள் அவர்களை நிரப்பும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அதேவனமாக கர்த்தாவே எங்கள் திருச்சபையிலே சுகவீனமாக இருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நீர்தாமே ஏற்ற சுகபலத்தோடு நீங்கள் காத்துக்கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். இந்த கரத்தினாலே கர்த்தாவே நீர் அவர்களை தொட்டு முழுதுமாக குணமாக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நீர்தாமே அவர்களோடு கூட இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே அந்த கிருமியின் தாக்குதலை கர்த்தாவே நீர் குருவைப்படுத்தி ஏற்ற ஒரு பலத்தோடு நீங்கள் காத்துக்கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே அவர்களை பார்க்கின்ற டாக்டர்ஸ் நர்சஸ் மற்றும் சோஷியல் ஒர்க்குக்காக ஜெபிக்கின்றோம். நீர்தாமே அவர்களுக்கு சுகபலத்தோடு நீங்கள் காத்துக்கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். உமது ஊழியத்தை உமது பணியை அவர்கள் செய்கின்ற பொழுது கர்த்தாவே நீர் அவர்களை ஆசீர்வதித்து நீர் வழிநடத்துகின்றீர், அதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இனிமாக கர்த்தாவே எங்கள் திருச்சபையில் இருக்கின்ற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார், ஆண்டவருடைய வழியிலே நான் நடக்க வேண்டும் என்ற ஒரு பயத்தை நீர்தாமே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். வாலிப பிரார்த்திலையும் சிருஷ்டிகர் என்னென்னு சொன்னவனுமாக கர்த்தாவே உமது வழியில் நடக்க உம்மை மற்றுமை பின்பற்றி அவர்கள் நடக்க நீர்தாமே கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். இனிமாக கர்த்தாவே எங்கள் திருச்சபையில் இருக்கின்ற சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே உமது ஞானத்தை கொண்டு நீங்கள் போஷிக்கும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். ஆன்லைன் மூலமாக கர்த்தாவே பிள்ளைகள் படிக்கின்ற பொழுது ஏற்ற கான்சன்ட்ரேஷனை நீர் கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். ஏற்ற விதமாக கர்த்தாவே அவர்கள் புரிந்து அந்த பாடங்களை படிக்க நீர்தாமே வழிநடத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல கர்த்தாவே சிறு பிராயத்திலிருந்தே உம்மை அறிகின்ற அறிவிலே உமது பயத்திலே வளர நீர்தாமை கிருபை செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். எங்கள் திருச்சபையில் இருக்கின்ற வயதானவருக்காக ஜெபிக்கின்றோம். நீர்தாமே அவர்களோடு கூட இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். அவர்கள் தனிமையாக எண்ணாமல் கர்த்தாவே ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார், என்னை வழிநடத்துகின்றார், என்னை பாதுகாக்கின்றார், என்னை பராமரிக்கின்றார் என்ற சிந்தனையோடு கூட இருக்க நீர்தாமே கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். இனிமாக கர்த்தாவே மறுபடியுமாக எங்கள் திருச்சபையினோட குடும்பத்தை உமது கருத்துக்குள்ளாக நாங்கள் வெடிக்கின்றோம். நீர்தாமே ஒவ்வொரு குடும்பங்களை பாதுகாத்து பராமரிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் கேட்ட சத்தியத்தை நீர் எங்கள் கொடுத்துமைக்காக நன்றி செலுத்துகின்றோம்.
இந்த சத்தியத்தின்படி நாங்கள் நடக்க நீர்தாமே எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கின்றோம். எப்பொழுதுமே கர்த்தாவே நாங்கள் உம்மை தொழுது கொள்கின்ற பிள்ளைகளாக, ஆண்டவரே உம்மை போற்றுகின்ற பிள்ளைகளாக, உம்மிலே விசுவாசமாக வைக்கின்ற பிள்ளைகளாக நீர் எங்களை காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கை கர்த்தாவே உம்மை பிரதிபலிக்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க நீர்தாமே கிருபை செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். தொடர்ந்து கர்த்தாவே எங்களை ஆசிர்வதியும், எங்களை வழிநடத்தும், எங்களை பலப்படுத்தும். துதிகன மகிமைக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கின்றோம் ஜீவனபிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுவலுமே பரிசு நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கடவுள் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் வழிநடத்துதல் நம் அனைவரோடும் சதா காலமும் தங்கி நிற்பதாக. நிறைவு பாடலாக பாமாலையிலே 256வது பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். 256வது பாடல், விண்ணோர் போற்றும் ஆண்டவர் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். நான் பெற்று